சண்டே ஸ்பெஷல் கருப்பு உளுந்தங்களி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோலோடு இருக்கிற உளுந்து நீங்கள் பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறுக்கு வலி, கை கால் வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை அடுப்பில் சிம்மில் தான் வைக்கணும். வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வறுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். நான் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். உளுந்தை விட இந்த பச்சரிசி மாவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வச்சுட்டு நம்ம உளுந்து வறுத்தோம் இல்லையா, அது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி இந்த மாவோடு அப்படியே சேர்த்து கிளறிக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டு இப்படி கரைச்சி வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சு கைவிடாமல் நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு கிண்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அதையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள், அப்போ தான் அது அடிப்பிடிக்காது. இப்போ உளுந்தங்களி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா உளுந்தங்களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை சாப்பிட்றதுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் நான் நாட்டு சக்கரை தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுக்கு கருப்பட்டி பயன்படுத்தினா கூட பயன்படுத்திக்கோங்க. அதோடு அப்படியே நல்லெண்ணெய் விட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.